தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்ச் மாதத்துடைய 7ஆம் நாளாகிய இன்று தாயாம் திரு அவை புனித பெர்பத்துவா பெலிசித்துவா இந்த 2 புனிதர்களை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர்கள் 3ஆம் நூற்றாண்டிலே திருவையிலே ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சிகளாக தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ரோமை கடவுளை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் இருவருமே அதை எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். நாங்கள் இயேசுவை மட்டுமே நாங்கள் எப்போவுமே அவரை ஆராதிப்போம், இயேசுதான் எங்களுக்கு மீட்பர், இயேசுதான் எங்களுக்கு வாழ்வு என்று அந்த தொடக்க கால திரு அவையிலே விசுவாசத்துடைய ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்துவ மறை வளர்கின்ற அந்த காலகட்டங்களிலே அந்த ரோமை மன்னனுக்கு எதிராக தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து இவர்கள் தங்களுடைய வாழ்விலே இருவருமே தலை வெட்டப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மன்னனுடைய ஒரு கொடூரத்தை இவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். கிறிஸ்தவ வாழ்வுக்கு சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்ற இறைவாக்கு கிடங்க இருவருமே புனித பெர்பத்துவா பெலிசித்துவா இவர்கள் இருவருமே தங்களுடைய பெலிசித்துவா என்ற பெண்ணானது அந்த பெர்பத்துவா என்ற அவருடைய அந்த அரசவையில் இருக்கிற அந்த பெண்மணிக்கு இவள் தன்னுடைய பணிகளை செய்திருக்கின்றாள். பெலிசித்தா அந்த அளவுக்கு ஒரு பணி பெண்ணாக தன் வாழ்நாளிலே தன்னுடைய கடமைகளை செய்திருக்கிறார். நோன்பு இருந்திருக்கிறார்கள். இருவருமே தங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துடைய அன்புக்காக கிறிஸ்துடைய இரக்கத்தை பெறுவதிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்தில் யோவானின் சீடர்கள் எப்பொழுது உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பார்கள்? காரணம் நோன்பு ஒரு கட்டாயமான ஒரு வழக்கமாக அந்த யூத பழக்கத்தில் இருந்திருக்கின்றது, கடைபிடித்திருக்கின்றார்கள். ஏன் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை? அப்பொழுது மணமகன் பிரிய வேண்டிய ஒரு காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நோன்பு இருப்பது எதற்காக? தவக்காலத்தை ஆரம்பித்து விட்டோம், வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் நோன்பு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். சிலர் வெள்ளிக்கிழமை மட்டுமே நோன்பு இருக்கிறார்கள். இந்த நோன்பு எதற்காக? இதைத்தான் முதல் வாசகத்திலே இன்றைக்கு அருமையாக சொல்லப்படுகிறது. எசாயா புத்தகத்திலிருந்து 58ஆம் அதிகாரத்திலே இந்த முதல் வாசகத்திலே எது நோன்பு? ஏழைகளுக்கு உணவளிப்பது, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுப்பது, வீடு இல்லாதவருக்கு அவர்களுக்கு வீடு வழங்குவது, இவ்வாறாக ஒவ்வொருடைய தேவைகளையும் நான் நிறைவேற்ற வேண்டும், அது ஏழைகள் மீது கரிசனையோடு இருக்க வேண்டும். அதான் நான் பார்க்கிறோம். இந்த தவக்காலத்துடைய சிந்தனையாக ஜெபம், ஒருத்தல்கள், நோன்பு இருத்தல், இந்த 3 முக்கியமான காரியங்களை நாம் இந்த தவக்காலத்திலே நாம் செய்கின்றோம். அந்த 40 நாட்களுமே கடவுளோடு நாம் ஒன்றித்திருக்க, இயேசுவோடு நாம் ஒன்றித்திருக்க, ஜப வாழ்விலே நாம் ஐக்கியப்பட ஆண்டவர் இந்த 40 நாட்களை கொடுத்திருக்கின்றார். இயேசு 40 நாட்கள் இரவும் பகலுமாக தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டிருக்கிறார். பாலை நிலத்திலே இயேசு ஜெபித்திருக்கின்றார். அப்போ அந்த இயேசுடைய அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை இன்றைக்கு ஒவ்வொருவருமே நாம் இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்களுமே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், நோன்பு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நோன்பு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நோய்கள் வராது என்று சொல்லுகிறார்கள். ஆக பட்டினியாக இருந்தாலே நம்முடைய உடலை நாம் பாதுகாக்க முடியும், நம்முடைய உடலில் எந்த ஒரு நோயும் நம்மை தாக்காது. ஆகவே நாம் இந்த 40 நாட்களுமே நாம் நோன்பு இருப்பது நல்லது. முயற்சிப்போம். இந்த நோன்பு வழியாக நம்முடைய உடலை நாம் வருத்துகின்றோம், அதன் வழியாக நிறைய புண்ணியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் சம்பாதிக்கின்றோம். அதற்கு தான் ஆண்டவர் இந்த நோன்பை நமக்கு மையப்படுத்துகின்றார். எதற்காக நாம் நோன்பு இருக்கிறோம்? இந்த நோன்பினுடைய காரணம் என்ன? இந்த நோன்பு வழியாக நாம் இறை நம்பிக்கையை பெறுகின்றோம். இறை வேண்டனாலும் நோன்பினால் வேண்டி பேய்களை ஓட்ட இயலாது என்று சொல்லுகின்றார். சிலர்களை பார்த்து சொல்லுகின்றார். காரணம் இந்த பேய் பிடித்திருக்க அந்த மகனை இவர்களால் குணப்படுத்த முடியாது. ஏன் உங்களால் குணப்படுத்த முடியவில்லை என்று கேட்கிற பொழுது அவருடைய வாழ்விலே தங்களால் இயலவில்லை. காரணம் நோன்பு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அந்த நோன்பினால் இன்றைக்கு எஸ்தரை போல நாம் பார்க்கிறோம். நோன்பிருந்து தங்களுடைய வாழ்விலே பல காரியங்களை ஒரு வாழ்க்கையை பெற்று இருக்கின்றார்கள். யோனா சிறைவாக்கிற அந்த நினைவு மக்களை 40 நாட்கள் நீங்கள் சாம்பல் ஆடை பூசி நீங்கள் தவம் இருக்க வேண்டும், நீங்கள் இந்த இறை நம்பிக்கையோடு மனமாறி வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்ற செய்தியை பார்க்கும்போது அந்த 40 நாட்கள் சொல்லப்படுகிறது. மொய்சுடைய வாழ்வில் இந்த சீனாய் மலையிலே அந்த கட்டளைகளை அவர் பெறும் 40 நாட்கள் ஜெபம் செய்திருக்கின்றார். இவராக எளிய இறைவாக்கினரையும் பார்க்கிறார். அவரும் 40 நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இவ்வாறாக நம்முடைய விவிலிய பாரம்பரியத்திலே பார்க்கிற பொழுது நோவா 40 நாட்கள் அவருடைய ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம்.
பெட்டகத்திலே 40 நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கின்றார். இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் செங்கடலை அந்த கடப்பதற்கு 40 ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய பயணத்தில் எடுத்திருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த 40 என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது, ஒரு நிறைவை குறிக்கிறது. ஆகவே இந்த தவ காலத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நோன்பு இருப்பது கட்டாயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய காலங்களில் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நோன்பே வேண்டாம், என்னால் நோன்பு இருக்க முடியாது, என்னால் செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகள் அநேக பேர். ஆனால் இன்றைக்கு திருவை நமக்கு கொடுக்க இந்த 40 நாட்களுமே பரிசுத்தமான நாட்கள். 40 நாட்களுமே நாம் ஜெபித்து நோன்பிருந்து ஒருத்தல் புண்ணியங்கள் தர்ம காரியங்களை செய்து ஆண்டவர் இயேசுடைய அன்புக்கு சாட்சிகளாக புனித பெர்பத்துவா இன்றைய புனிதர்கள் பெலிசித்துவா போல இறை நம்பிக்கையோடு இயேசுவை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்று தங்களுடைய வாழ்வை தலை வெட்டப்பட்டு கடவுளை மகிமைப்படுத்த இருக்கின்றார்கள். இவருடைய அந்த சாட்சிய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையிலே சிலுவை பாதையை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே மேற்கொள்ளுவோம். சிலுவை பாதை நிலையில் இயேசுவோடு அவருடைய இறப்பு உயிர்ப்பிலே நாமும் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ சிலுவையிலே நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். இயேசுவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை எங்களை இந்த நாளிலே ஆட்கொள்வதாக. இந்த முதல் வெள்ளிக்கிழமை தவக்காலத்தில் இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தியானிக்க உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானித்து அருள் வாழ்விலே நாங்கள் நோன்பிருந்து தவமிருந்து எங்களுடைய புண்ணிய வாழ்விலே நாங்கள் எப்பொழுதுமே பக்குவப்பட நாங்கள் உம்மை நோக்கி வர வாழ்வில் இருக்கிற தவறுகள் குற்றங்கள் குறைகளை நாங்கள் அறிந்து நாங்கள் மீண்டுமாய் இந்த பாவ வாழ்வை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்வை நாங்கள் தேடி வர உம்முடைய கிருபையை பொழிவீராக. இந்த வெள்ளிக்கிழமையிலே இது வேண்டுகின்ற ஒவ்வொருவருக்கு இறை இரக்கத்தை இறை அன்பை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. பாசனமாக நீ வெளிப்படுத்தது போல இயேசுவே மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று கேட்டது போல இன்றைக்கு ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இறை நம்பிக்கையை தாரும், ஆற்றலை தாரும். ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை இந்த தவ காலத்தில் வேண்டி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே அநேக பிள்ளைகள் உண்மை விட்டு விலகி போயிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய அன்பிலிருந்தும் உம்முடைய பாதையிலிருந்தும் விலகி போயிருக்க அநேக பிள்ளைகள் மீண்டுமாய் ஒன்று சேர்க்கப்பட தங்களுடைய தவறுகளை உணர, பாவத்தை உணர, போதை பழக்க வழக்கம், குடி பழக்க வழக்கம், இன்னும் கெட்ட துர்க்க குணங்கள், அவதூறான வார்த்தைகள், அவமானங்கள் அனைத்திலும் விடுபட்டு பரிசுத்த வாழ்வை தேடி வர இந்த வெள்ளிக்கிழமையிலே இதோ உம்முடைய இரக்கம், உம்முடைய கருணை, உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக எல்லாருடைய மீட்கப்பெற மனுக்களம் விடுதலை பெறுவதற்கு தேவையான அருள் ஆசிரியையும் நோன்பையும் ஒவ்வொருவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பது நம்ம உடல் மனம் அனைத்தும் ஆறுதல் பெறுகிறது என்ற அந்த நம்பிக்கையோடு உடல்நலத்தோடு வாழ்வோம் என்பதையும் அறிந்தவர்களாக நோன்பு கட்டாயம் என்பதை அறிந்து கடைபிடிக்க எல்லா கிருபையும் ஆசிரும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தவ காலத்திலே கொடுத்து இந்த 40 நாட்களுமே அருள் வாழ்வை தேடக்கூடிய பிள்ளைகளாக, மனமாற்றத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவையான இரக்கத்தை இப்படி இந்த சிலுவையிலிருந்து நீர் இந்த நாள் வெள்ளிக்கிழமையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமீன்.